வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டர் ரெசிபீஸில் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது ஒரு பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், இல்லைனா நீங்கள் டீ டைம் ஸ்நாக்காகவும் இதை சாப்பிடலாம். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். முதல்ல இந்த கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 கப் நறுக்கின வெங்காயம், 1/2 கப் நறுக்கின உருளைக்கிழங்கு, 1 கப் பொடியாக நறுக்கின கேரட், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காய்கறிகள்லாம் வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வீட்டிலே வறுத்து அரைச்ச கரம் மசாலா 1 டீஸ்பூன். இதை நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் ஓட்ஸ் சேர்க்குறேன், இல்லைன்னா அவல் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி. நமக்கு கொழுக்கட்டையோட மேல் மாவுக்கு நான் 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்ப மாவாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதிக்கிற வெந்நீரை சேர்த்துக்கோங்க. முதல்ல ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையில் கலந்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். பிசைஞ்சு வச்சிருக்க மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்காக அந்த உருண்டையை அழுத்தி நடுவில் இந்த மாதிரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இது உள்ளே வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். மூடிட்டு நல்லா உருண்டையாக இந்த ஷேப்புக்கு உருட்டி வச்சிடலாம். நல்லா வந்திருக்கு பாருங்க. இது கார உருண்டைன்றதுனால இது அப்படியே நான் உருட்டுறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணி உருட்டி ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி தட்டில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். துணி இருந்தால் துணியில் போட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா நெய்யோ இல்லை எண்ணெயோ கிரீஸ் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். உள்ளே இறக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு 5 மினிட்ஸ். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. பார்க்கும்போது இந்த ஷைனிங்கும் கையில் ஒட்டாமையும் இருந்தால் வெந்திருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நேரம் ஆற விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். சூடாக இருக்கும் போதே எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. ஜம்மன் இந்த கார உருண்டை ரெடி ஆயாச்சு. இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய இந்த கார உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.